சாந்தி. இது மூன்றாவது. அடுத்து நான்காவது ஞானம், நாலேஜ்ஃபுல். நாலேஜ்ஃபுல் என்றால் இது சரியா தவறா என்று புரிஞ்சுக்கணும். ஆனா அதை தெரிஞ்சுக்கிட்ட பிறகு எதிர்மறையை நமக்குள்ள வைத்துக் கொள்ளணும் அப்படின்றது கிடையாது. இவங்களுடைய சுபாவம் எப்படி, அவங்களுடைய சுபாவம் அப்படி, இதையெல்லாம் தெரிந்து கொண்டு இருந்தாலும் உள்ளுக்குள்ள அதை எதையும் நாம் வைத்துக் கொள்ள கூடாது. அவங்களுடைய நிறம் நமக்குள்ள ஏற்படக்கூடாது. நம்ம கலர்லெஸ்ஸா இருக்கணும். ஒருவேளை நம்ம சக்திசாலியாக இருந்தா அவங்களுடைய நிறத்தை நம்ம மாற்றலாம். அந்த பொறுப்பு உதவியாளர் நாம இருக்கிறோம், உதவியாளரா நம்ம ஆகலாம். இது நல்ல விஷயம். எனவே இதை புரிந்து கொள்வதற்கும் ஏற்றுக்கொள்வதற்கும் கேட்பதற்கும் ஆதாரம் தைரியம் வேண்டும். எனவே முரளியினுடைய டெக்ஸ்ட் என்னவென்றால் மிகவும் தத்துவம் வாய்ந்தது. அனைவருக்காகவும் இது கிடையாது. மிகவும் இதை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஹை லெவல்ல பியூரிட்டி, தூய்மை நமக்குள்ள தேவை. அதை தாரணை செய்வதற்கும். அடுத்தது தீர்மானிக்காதீங்க, ஜட்ஜ் செய்யாதீங்க, ஜட்ஜ் பண்ணாதீங்க. ஏனென்றால் நமக்கு யாரை பற்றியும் எதுவும் தெரியாது. உண்மையில நம்ம மற்றவர்களை பற்றி சொல்கிறோம் என்றால் அது நம்மளை பற்றிய ஒரு அறிமுகம் என்றே சொல்லலாம். நாம என்னெல்லாம் மற்றவங்களை பற்றி சொல்கிறோமோ அது உண்மையில அவங்களை பற்றி நம்ம சொல்லல, நம்மளை பற்றி தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். நம்மை பற்றி நாம ஒரு நோட்டிபிகேஷன் நாமவே கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்மை பற்றி நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். இவர்கள் இப்படி, அவர்கள் அப்படி, இவர்கள் இது போன்று என்று யாரை பற்றியும் தீர்மானிப்பதற்கான அதிகாரமே நமக்கு கிடையாது. சில நேரங்கள்ல முரளியில கூட நம்ம பாபாவுக்கு கூட சொல்றோம். என்ன சொல்றோம்? பாபா நீங்க வரீங்க போறீங்க, ஆனா நாங்க தான் அவங்க கூட 24 மணி நேரமும் இருக்கிறோம். அப்போ ஒவ்வொன்றும் அவங்க என்ன செய்யறாங்கன்னு எங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்றோம். அவர்களுடைய பல ரூபத்தை நாங்க பார்த்திருக்கோம். ஞானம் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா இவங்களை போல ஒரு ஞானியே இல்லை அப்படிங்கிறது போல சொல்லுவாங்க. யோகா சேவிக்கிறாங்க, எல்லாமே சேவிக்கிறாங்க, ஆனா உள்ளுக்குள்ள எப்படி இருக்காங்க அப்படின்றத எங்களுக்கு தான் தெரியும். பாபா உங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு தான் தெரியும் அவங்க எப்படின்னு அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப பாபா சொல்றாரு, சரி ஓகே, அவங்க கெட்டவங்க தான், அந்த கெட்டது தான், ஆனா அந்த கெட்டதை அவங்க உள்ள வச்சுக்கோங்க அப்படின்னு பாபா அனுமதி கொடுத்திருக்காரா என்ன? பாபா முரளியில கை தூக்க வைக்கிறாரு இல்லையா? மனதில் எப்போது எதிர்மறையானது உள்ளே பதிந்து விடுகிறதோ அப்போது சைத்தன்யத்தை அழித்து விடுகிறது. உள்ளுக்குள்ளேயே பரவிக்கொண்டே இருக்கிறது. உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பாவனை நிறைந்த இனிமையான அந்த பாவனை என்று சொல்லக்கூடிய ஒரு சாஃப்டான ஒரு இதழை நெருப்பு எரித்து விடுவது போல அழித்து விடுகிறது. ஒருத்தரை பற்றி நமக்கு மிக உயர்ந்த ஒரு மரியாதை இருக்கிறது. அவ்வளோ உயர்ந்த இடத்துல நம்ம அவங்கள வைத்திருக்கிறோம். ஒருத்தவங்க அவர்களை பற்றி ஒரு எதிர்மறையான விஷயத்தை நமக்குள்ள விதைக்கிறாங்க. உடனே அது நெருப்பில் போட்டது போன்று பஸ்மமாகி விடுகிறது அந்த பாவனை. இது போல நடக்குது இல்லையா? நெகட்டிவ்னுடைய ஃபோர்ஸ் ரொம்ப வேகமாக உலகத்துல போயிட்டு இருக்கு. ஆகையால தன்னைத்தானே பாசிட்டிவாக வைப்பது மிக உயர்ந்த ஒரு முயற்சி. நான் 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 என்ற உலகத்திலிருந்து விலகி இருங்க. இதுதான் நாம செய்ய வேண்டிய முயற்சி. எனவே முதல்ல சுப பாவனை, சுப காமனை. இரண்டாவது இரக்கம். எப்படி இரக்கம் காட்டுவீங்க? உங்களை நீங்க அவங்களோட இடத்துல வைத்து பாருங்க. மூணாவது மன்னித்து விடுங்கள். அவங்க அஞ்சானியா அந்த நேரத்துல இருக்காங்க, எதற்கோ வசமாய் இருக்காங்க, அறியாமையில இருக்காங்க. பின்னாடி ஒரு காலத்துல அவங்க புரிந்து கொள்ளலாம். அதன் பிறகு ஞானம். ஞானத்தின் மூலம் ஞானம் தேவை. இவங்க இப்படி இவங்க இப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஆனா அதை உள்ளுணர்வுல நம்ம தாரணை செய்யக்கூடாது. அதை தெரிந்து கொள்வதனால நம்ம புத்திசாலியா இருக்கணும், துக்கம் அடையக்கூடாது. இல்லையெனில் யார் வேணாலும் நம்மளை துக்கப்படுத்திட்டு போயிடுவாங்க. அடுத்தது எதையும் நாம யாரை பற்றியும் தீர்மானிக்க கூடாது, ஜட்ஜ் பண்ணக்கூடாது. அடுத்தது முடிந்தவைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்து விடுங்கள். அதிகமான வலி அந்த நிகழ்வுகளை திரும்ப 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 நினைப்பதால தான் ஏற்படுது. கனவுல கூட
அந்த நினைவுகள் வருது. அதை யோசிச்சு என்ன பலன் என்று பாபா சொல்லி இருக்காரு. சாட்சியாக இருந்து பாருங்க. ஒவ்வொரு மனிதனும் அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, பர்சனல் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க. நாம அந்த ரூபத்தை பார்த்திருப்போம், அவங்க அந்த ரூபத்தை மாத்திக்கிட்டு இருப்பாங்க. நம்ம பழைய அந்த ரூபத்தையே நம்ம பார்த்துட்டு இருப்போம். அவங்க தப்பு செஞ்சாங்க நினைப்போம். அவங்க அந்த தப்புல இருந்து வெளியில வந்துட்டு இருப்பாங்க, அதை மாத்திக்கிட்டு இருப்பாங்க, அவங்க முன்னேறி போய்கிட்டு இருப்பாங்க. சில நேரங்கள்ல சிலர் அப்படியும் கூட இருக்கலாம், அந்த தவறுகளிலே கூட அவங்க அதிகப்படியா கூட போயிருக்கலாம். ஆனால் அந்த பாஸ்ட பத்தி நம்ம சிந்திக்க நம்மளுடைய நேரமும் எனர்ஜியும் தான் வேஸ்ட் ஆகுது. மேலும் நாம நிகழ்காலத்துல வாழ முடியாது. எனவே புதிய பழக்கங்களை உருவாக்கிக்கோங்க, புதிய தினச்சரிகளை உருவாக்கிக்கோங்க. அந்த மனிதன் இல்லாம நம்ம வாழ்வதற்கு முயற்சி செய்யணும். புதிய லட்சியங்கள், புதிய விசுவலைசேஷன், படக்கண், புதுசா நமக்குள்ள ஒரு பார்வையை கொண்டு வர்றது, ஒரு புதிய தொடர்பை நம்ம ஏற்படுத்திக் கொள்ளணும். இதற்கு ரீபவுண்டிங் ரிலேஷன்ஷிப் என்று சொல்வார்கள். ஒரு மனிதனுக்கு இன்னொரு மனிதனோட ஒரு சொந்தம் அல்லது உறவு தொடர்பு இருக்கு. அந்த மனிதன் அவங்களை ஏமாத்தி விட்டு போய்விடுகிறார்கள். இப்ப இந்த மனிதர் இப்ப தனியா இருக்காரு, துக்கத்துல இருக்காரு, சோகத்துல இருக்காரு. இப்போ இதற்கான ரீப்ளேஸ்மெண்ட் என்ன அப்படின்னு அவர் யோசிக்கிறாரு. அப்போ புதிய ஒரு உறவை ஏற்படுத்தி கொள்கிறார். இதற்குதான் ரீபவுண்டிங் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு சொந்தமானது முதல்ல இருக்கிறத விட மிகவும் டேஞ்சராக கூட சில நேரங்கள்ல மாறலாம். எனவே வெயிட் பண்ணி பார்க்கணும். எனவே வெயிட் பண்ணுங்க. முதல்ல இருக்கு இல்லையா, அந்த உறவையே செட்டில் பண்ணுங்க. உறவுகளை புதுசா உருவாக்குவது ஈஸி, ஆனா அதை மெயின்டைன் பண்றது, தக்க வைக்கிறது, பராமரிக்கிறதுன்றது காஸ்ட்லியான விஷயம். எனவே முதல்ல உங்களுடைய எமோஷன்ஸ தூய்மைப்படுத்துங்க. அதை அப்சர்வ் பண்ணுங்க. எனக்குள்ள வரக்கூடிய எமோஷன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு உற்று கவனியுங்க. அதை எப்படி சரிப்படுத்துறது அப்படின்னு யோசிங்க. என்னென்ன அதுல நிரம்பி இருக்குன்னு பாருங்க. துக்கம் இருக்கு, பழிவாங்கணும்ன்ற உணர்வு இருக்கு, வெறுப்பு உணர்வுகள் நிறைஞ்சிருக்கலாம். இந்த பாவங்களோடு, இந்த சுமைகளோடு எப்படி முன்னேற முடியும்? எத்தனை முரளிகளை கேட்டாலும், எத்தனை முறை மேல பரங்க என்று நம்ம சொன்னாலும், இது எல்லாமே உள்ள இருக்கும் பொழுது எப்படி செய்ய முடியும்? நீங்க என்னதான் மேல 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 ஒரு விஷயத்தை செய்தாலும் அடியில இது எல்லா விஷயங்களும் இருக்கு. எனவே உள்ளுக்குள்ள போக வேண்டியது அவசியம். எனவே தன்னைத்தானே ஸ்டடி பண்ணணும். நம்ம ஒவ்வொரு மனிதனுக்கும் இதற்கான நேரம் தேவை. இது எல்லாமே நம்ம பெண்டிங்கான வேலையாக வச்சிருக்கிறோம். எனவே கடைசி பாயிண்ட், பாபா எதை பற்றி ட்ரில் பண்ண வச்சாரு? உள்ளுணர்வை, விருத்திய பாபா ஸ்ட்ராங்கா வைக்க சொன்னாரு. தன்னுடைய உள்ளுணர்வை சக்திசாலியாக, ஸ்ட்ராங்காக மாத்துங்க என்று பாபா சொல்லியிருக்காரு. இது எல்லா வேலைகளையும் நம்ம செய்யணும். இதை செய்யணும் அப்படின்னா மௌனம் தேவை, உள்நோக்கு முகம் தேவை, உள்நோக்கு பார்வை தேவை, ஏகாந்தம் தேவை. எல்லாத்தோட சக்திசாலியான நிலை எப்போது நாம இருக்கோம், எப்ப நம்ம பவர்ஃபுல்லான நிலையில இருக்கிறோம், எப்போது நம்ம தனியா இருக்கோமோ. ஒவ்வொரு மனிதனும் தனியா இருக்கும் போது எவ்வளவு பவர்ஃபுல்லா இருப்பாங்க தெரியுமா? தனியா இருந்து எப்ப எதை செய்தாலும் அப்போ தனக்குள்ள ஒரு ஆர்வம் வரும், தன்னை தானே இனிஷியேட் பண்ணிப்பாங்க. அப்ப அவங்க செய்வாங்க. மூணாவது மௌனமான ஒரு நிலை, நிராகார நிலை. ஐந்தாவது இயற்கையினுடைய தொடர்புல அவங்க இருக்காங்க. எப்ப அவங்க ஆத்ம சிந்தனையில இருக்காங்க, மற்றவங்களை பத்திய சிந்தனையில இருந்து விடுபடும் போது தன்னுடைய சக்தி அதிகமாகுது. எனவே எல்லாத்தையும் நீக்கிட்டு நாம இதை யோசிக்கணும். இந்த பிராமண வாழ்க்கையினுடைய இந்த யாத்திரை 5 வருஷம், 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம், எத்தனை வருஷமா நான் இந்த யாத்திரையில இருக்கணும்? நான் எங்க போய் சேர்ந்திருக்கேன்? இதுல நான் என்ன அடைந்திருக்கிறேன்? இப்ப ஒரு பிரச்சனை வருது என் முன்னாடி, உடனே நான் எப்படி ஸ்ட்ராங்கா இருக்க முடியும்? யாரோ ஒரு மனிதர் நம்ம ரொம்ப அன்பு வச்சிருந்தோம், ரொம்ப பிரியமானவங்க, நெருக்கமானவங்க, அவங்க திடீர்னு சரீரம் விட்டுட்டாங்க. அப்ப என்னுடைய ஸ்திதி எப்படி இருக்கு? திடீர்னு ஏதோ ஒரு நோய் நமக்குள்ள வந்துருது. ரொட்டீன் செக்அப்காக நம்ம டாக்டர்ஸ் கிட்ட பேஷண்ட்ஸ் வருவாங்க. சில நேரங்கள்ல அப்ப டாக்டர் சொல்லுவாங்க, ஏதோ ஒரு நோய் இருக்கு, கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. ஒரு சில நாட்கள்ல கேன்சர் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. இன்னும் ஒரு சில நேரங்களில் உடம்பு ஃபுல்லாவே பரவி இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே ஷாக் ஆயிடுது. மேலும் இது போல இன்னொரு விஷயம் கூட தெரிய வருது. நோய் பற்றிய விஷயத்துல திடீர்னு ஏதோ ஒரு விஷயம், திடீர்னு அவங்களுக்கு சுகர் இருக்கு அப்படின்னு தெரிய வருது. உடனே பேஷண்ட்ஸ் சொல்றாங்க, எங்களுக்கு தெரியவே இல்லையே அப்படின்னு. எந்த அளவுக்கு நம்முடைய சரீரத்தின் மேல நமக்கு இருக்கக்கூடிய பார்வை குறைஞ்சிருக்கு அப்படின்னா
நமக்கு என்ன நடக்குதுன்னே சில நேரங்கள்ல நமக்கு தெரிய மாட்டேங்குது. அந்த சென்சிட்டிவிட்டி நமக்குள்ள குறைஞ்சு போச்சு. இல்லைன்னா எவ்வளவு நம்ம ஆரோக்கியமா இருக்கிறோம். அப்போ கொஞ்சம் ஏதாச்சும் நமக்குள்ள அலைச்சல், ஏதாச்சும் பிரச்சனை ஏற்படுது அப்படின்னா உடனே நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ஆனா இப்ப நம்ம தெரிஞ்சுக்கிறது இல்ல, எல்லாத்தையும் நம்ம போய் சொல்லி டாக்டர் பல டெஸ்ட் எடுக்க சொல்லி அப்புறம்தான் இப்ப நமக்கு தெரிய வருது. நோய் நம்முடையது, ஆனா சொல்லக்கூடியவங்க மருத்துவர்களா இருக்காங்க. ஒரு மனிதர் ரொம்ப வயசானவரா இருந்தாரு, 80-90 வயசு இருக்கும், அது போல இருப்பாரு. ஆனா 40 வருஷத்து ஆள் போல இருப்பாரு. அவ்வளவு ஆரோக்கியமாக அவர் இருப்பாரு. இதுக்கான ரகசியம் சொல்லுங்கன்னு கேட்டா அவர் சொல்ல மாட்டாரு. இந்த விஷயம் ராஜா வரைக்கும் போகுது. அப்ப ராஜா அவருக்கு பின்னாடி வர ஆரம்பிக்கிறாரு. இதோட ரகசியம் என்ன, அவர் என்ன சாப்பிடுறாரு அப்படின்னு அவருக்கு தெரியாம அவருக்கு பின்னாடி அவர் என்ன பண்றாருன்னு பாக்குறாங்க. அப்ப காலையில பார்க்கும்போது அவர் ஏதோ ஒரு மலை மேல போறாரு, ஏதோ ஒரு பழத்தை சாப்பிடுறாரு, சாப்பிட்டுட்டு திரும்பி வராரு. அப்ப இந்த ராஜாவுக்கு தோணுது, அந்த மலையில ஏதோ கண்டிப்பா இருக்கு, ஏதோ ஒரு பழம் இருக்கு, அதை இவர் சாப்பிடுறாரு, அது ஒரு அசாதாரணமான ஒரு பழமா இருக்கணும், அதை சாப்பிட்றதுனாலதான் இவர் இப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. உடனே வீரர்கள் எல்லாம் அங்க போறாங்க. அங்க போய் பார்த்தா ஒரு இழந்த பழ மரம், சாதாரணமான ஒரு பழம், அதுதான் எல்லா இடத்துலயும் இருக்கு. அப்ப இது சாதாரண பழம் தான், இருந்தாலும் அதை அந்த வீரர்கள் ராஜாவுக்கு சொல்றாங்க. அப்ப ராஜாவுக்கு கோபம் வருது. அவரை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அவரை சபையில கூப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த 80-90 வயசு முதியவரை கூப்பிடுறாங்க. அப்ப அவர்கிட்ட கேக்குறாங்க, எப்படி நீ இவ்வளவு இளமையா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவர் சொல்றாரு, நான் ஒரு பிரகாசமான பழத்தை சாப்பிடுறேன் அப்படின்னு. உடனே அவரு அதை காட்டுன்னு சொல்றாரு. சரி வாங்க அப்படின்னு அவர் அந்த மலை மேல கூட்டிட்டு போறாரு. போயிட்டு அந்த இழந்த பழத்தை காட்டுறாரு. இதைத்தான் நான் டெய்லி சாப்பிட்றேன், இதனாலதான் நான் ஆரோக்கியமாக இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே ராஜாவுக்கு இன்னும் கோபம் வருது. இது சாதாரணமான பழம், இதை எல்லாருமே சாப்பிட்றாங்க, நீ இதை டெய்லி சாப்பிட்றதுனால நீ எப்படி ஆரோக்கியமா இருக்க, அது எப்படி முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவர் சொல்றாரு, இதை சாப்பிட்றதுனால மட்டும் கிடையாது, இந்த மலையை ஏறுறது 5 கிலோமீட்டர், திரும்ப இறங்குறது 5 கிலோமீட்டர், இதை நான் செய்யறேன், இந்த உழைப்பினுடைய பலன் இது அப்படின்னு அவர் சொல்றாரு. எப்போது மனிதன் இயற்கையின் உடனே இயற்கையோடு ஒத்து வாழ்கிறானோ அப்போது அவனுடைய சென்சிட்டிவிட்டி அதற்கு ஏத்த போல இருக்கு. ஆனா கொஞ்சம் மெல்ல மெல்ல அதுல இருந்து வெளியில வந்துட்டாங்க. இப்போ அந்த உடல்ல என்ன நடக்குது என்ன அப்படின்றதே யாரும் கவனிக்கிறது இல்லை. அதுல இருந்து வெளியில வந்துட்டோம். திடீர்னு ஏதாவது ஒண்ணு ஏற்படும் போதுதான் அதை பத்தி நம்ம சிந்திக்கிறோம். எனவே நம்ம நெகட்டிவிட்டியை பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம். இதுல 7 விஷயங்கள் இதுல நம்ம சொல்லிட்டு இருந்தோம். இன்னும் கூட சில விஷயங்களை நம்ம சேர்த்துக்கலாம். நம்முடைய மனசுல நம்ம மற்றவர்களை பற்றிய எதிர்மறையான விஷயங்களை நம்ம வைத்திருக்கிறோம். அதை முற்றிலுமா நம்ம நீக்கணும் அப்படின்னா வேற என்னென்னலாம் நம்ம செய்யலாம் சொல்லுங்க. மற்றவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை மட்டும் பார்ப்பதற்கான பயிற்சி, கடினமான பயிற்சி செய்ய வேண்டும். ஒருத்தர் மற்றவருடைய அவகுணங்களை எழுதுங்க அப்படின்னு சொன்னோம்னா உடனே 20 கூட எழுதிடுவோம். குணங்களை எழுதுங்க அப்படின்னா உடனே ரொம்ப ஆழமா அதை பத்தி யோசிக்க ஆரம்பிக்கிறோம். பாபா அவங்க நிர்குணமா இருக்காங்க, அவங்களுக்குள்ள எந்த குணமும் இல்லை, நான் எங்கிருந்து எழுதுறது அப்படின்லாம் நினைக்க ஆரம்பிக்கிறோம். எனவே நல்ல குணங்களை நம்ம தேடணும். அடுத்து நமக்கு நாமளே ஒரு விஷயத்த உள்ள தெளிவுபடுத்திக்கணும். என்ன அப்படின்னா முழு நாளும் நம்ம யாரையெல்லாம் சந்திக்கிறோமோ அவர்களுக்குள்ள இருந்து நல்ல குணங்களை நல்ல விஷயங்களை நம்ம கண்டுபிடிக்கணும், தேடணும். ஏதாச்சும் ஒண்ணு கண்டிப்பாக இருக்கும் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும், அதை நம்ம தேடி எடுக்கணும். அடுத்தது நன்றி உணர்வை வெளிப்படுத்தணும். யாரை பற்றியாவது நிறைய எதிர்மறையாக நமக்கு தோணுது, நிறைச்சி வச்சிருக்கோம் அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம், எந்தெந்த விஷயத்துக்காக அவங்களுக்கு நம்ம நன்றியை வெளிப்படுத்தலாம், என்னெல்லாம் அவங்க நமக்கு கத்து கொடுத்துருக்காங்க, நமக்கு தெரியாத விஷயம், இதை யோசிச்சு நம்ம அவங்களுக்கு நன்றியை நம்ம தெரிவிக்க அவங்களை பத்தி இருந்த அந்த எதிர்மறை உணர்வுகள் நீங்கிவிடும். அவர்கள் மேல நமக்கு ஒரு எம்பத்தி, அனுதாபம் ஏற்படணும். கட்டுக்கதைகள்ல இருந்து விலகி இருங்கள்.
இந்த மாதிரி ஒரு கூட்டம், ஒரு குரூப், இந்த மாதிரியான விஷயங்கள், ஒரு டோலி போல 4-5 பேர் சேர்ந்துட்டு இந்த விஷயத்த அந்த விஷயத்த மாறி மாறி பேசுறது, அதுல எத்தனை பேரை நாம விளையாட்டாக சிரிச்சுக்கிட்டே எத்தனை பேரை திட்டிடுறோம், குறைகளை பேசிடுறோம். எனவே அந்த மாதிரி குரூப்ல இருந்து நம்ம விலகி இருக்கணும். அடுத்தது எதெல்லாம் நெகட்டிவான நியூஸை கொடுக்குதோ மீடியா, அடுத்தது அதுல இருந்தும் விலகி இருக்கணும். எதிர்மறையை எப்படி நம்ம அழிக்கிறது? பாசிட்டிவா நமக்குள்ள நிரப்பிக்கொள்ளணும். எதெல்லாம் அதிகமாக நெகட்டிவான விஷயங்கள் நமக்குள்ள இருக்கோ அதையெல்லாம் எழுதிட்டு எரிச்சிருங்க, இல்ல ஃப்ளஷ் பண்ணிடுங்க, இல்ல பலூனுக்குள்ள நிரப்பி பறக்க விட்டுருங்க. அது நம்மளை விட்டு விலகி போயிட்டு இருக்கு அப்படின்னு நினைங்க. ஏதாவது ஒண்ணு நம்ம செய்துட்டு தான் இருக்கணும், இல்லைன்னா அதுக்குள்ளேயே நம்ம குதிச்சுட்டு தான் இருப்போம். வேற என்ன நம்ம செய்யலாம்? உங்களுக்குள்ள ஒரு பார்வையில இமேஜின் பண்ணுங்க, நல்ல விஷயங்களை உங்களுடைய பார்வையில கொண்டு வாங்க, மன கண்காட்சியில பாருங்க, மனதின் கண்களால பாருங்க. உங்களுடைய சங்கம் உயர்ந்ததாக வைத்துக் கொள்ளுங்கள். முரளியினுடைய சங்கத்துல இருங்க, பரமாத்மானுடைய சங்கத்துல இருங்க, இயற்கையினுடைய சங்கத்துல இருங்க. எங்கெங்கெல்லாம் உயர்ந்த வைப்ரேஷன்ஸ் இருக்கோ அந்த இடத்துக்கு போங்க. எல்லாத்த விட ஹையஸ்ட் வைப்ரேஷன் பரமாத்மாவுடையது, அங்கு போங்க. அடுத்து இயற்கையினுடையது, அந்த இயற்கை சார்ந்த சூழல்கள்ல இருந்து அந்த இடத்துல அந்த சக்தியை பெறுங்க. நிலவை பாருங்க, அதுல இருந்து எப்படி அந்த கதிர்கள் கிரணங்கள் வருது அதை பாருங்க. அடுத்தது கற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவத்தை வைத்துக் கொள்ளுங்க. லேர்னிங் ஆட்டிடியூட் கொண்டு வாங்க. வேற என்ன பயிற்சி செய்யலாம்? எதிர்மறையை தீர்ப்பதற்கு, அழிப்பதற்கு புத்தகங்களை படிக்கலாம். உங்களுடைய பாவனைகளை எழுதுங்க. இது கூட ஒரு நல்ல பழக்கம். உங்களை நீங்க பிஸியாக வைத்துக் கொள்ளுங்கள். ஏதாவது ஒரு வேலையில நீங்க பிஸியா இருங்க, மியூசிக் கேளுங்க. உங்களுடைய மனம் உயர்ந்த நிலையில இருக்கணும், உங்களுடைய மனம் கீழே வரக்கூடாது. இது எல்லாமே விதிமுறைகள். பாபா சொல்லியிருக்காங்களே, சில டாபிக்ஸ் கொடுத்து ஒவ்வொரு குரூப்புக்கும் நீங்க இந்த மாதிரி ஆராய்ச்சி பண்ணுங்க, எதை பத்தி திட்டம் போடுங்க. இன்ஜினியர்ஸ் குரூப்பை பத்தி சொல்லியிருக்காரு, டிரான்ஸ்போர்ட் குரூப்புக்காக பாபா பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காரு. நீங்க அமைதியின் பயணம் செய்யுங்கன்னு சொல்லியிருக்காரு. உலகத்துல ரொம்ப துக்கத்துல இருக்காங்க, பாபா இந்த 3 குரூப்புக்கும் ஒரு வேலை கொடுத்திருக்காரு. என்ன வேலை அப்படின்னா, 5 பேரை நீங்க அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் அவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்னா, விசேஷமானவர்களா இருக்கணும், விசேஷ சேவாதாரிகளா இருக்கணும், விசேஷ ஆத்மாக்கள் ஆக இருக்கணும். அவங்க யோகியா இருக்கணும்னு இல்லை, சகயோகியா இருக்கலாம். ரெகுலர் ஸ்டூடெண்டா அவங்க இருக்கணும்ன்றது இல்லை, ஆனா ஒரு ஸ்பெஷல் சேவைக்கு அவங்க நிமித்தமானவர்களா இருக்கணும் அப்படின்னு இந்த 3 குரூப்புக்கும் பாபா இதுல ஹோம்ஒர்க் கொடுத்திருக்காங்க. வேற என்ன பாபா இதுல சொன்னாங்க? இந்த முரளியில நம்ம 2 விஷயங்கள் பார்த்திருக்கோம். என்னென்ன எதிர்மறைகள் இருக்கிறதோ அதனால் ஏற்படக்கூடிய நஷ்டங்கள், அடுத்தது அதை அழிப்பதற்கான விதிமுறை. எனவே அமிர்த வேளையில நம்ம இதை பயன்படுத்தணும். என்னவென்றால், உங்களுடைய கண்களுக்கு முன்பு அந்த மனிதர்களை எல்லாத்தையும் கொண்டு வாங்க. யாரையெல்லாம் நம்ம தொடர்புல வரோம், யாரு கூட நம்ம வசிக்கிறோம், யாரோட பேசுறோம், அவங்கள எல்லாரையும் உங்களோட பார்வையில கொண்டு ஒவ்வொருத்தரையும் நீங்க பாருங்க. நம்ம எந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கோமோ அங்கிருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. சீனியர், ஜூனியர், கூட இருக்கக்கூடியவர்கள் அனைவரையும் பாருங்கள். அவங்களுக்குள்ள என்னென்ன அவங்கள பத்தி எனக்கு எதிர்மறை தோணுதுன்னு பாருங்க. யோகா செய்யும் போது யோகத்துக்கு இடையில, அதுவும் அமிர்த வேலையில இதை செய்யுங்க. அந்த ஆத்மாவை உங்க முன்னாடி கொண்டு அவங்களுக்கு சுப பாவனை, சுப காமனை கொடுக்கறதுக்கு பயிற்சி செய்யுங்க. மன்னியுங்க. முடிஞ்சு போனதுக்கு முற்றுப்புள்ளி வைக்க பழகிக்கோங்க. ஒருவேளை அவர்கள் டிஸ்டர்பன்ஸ் கிரியேட் பண்றாங்க அப்படின்னா அவர்களுக்கு சக்தியை கொடுங்க. ஒவ்வொருத்தரையும் கொண்டு வாங்க, உங்களோட பார்வையில அவங்களுக்கு சக்தியை கொடுங்க. சில ஆத்மாக்கள் நியூட்ரலா இருப்பாங்க, பாசிட்டிவும் இல்லை நெகட்டிவும் இல்லை. அந்த ஆத்மாக்களை உங்க முன்னாடி கண்ணு முன்னாடி கொண்டு வாங்க. அவங்களுக்கு பாபாவுடைய சக்தி, சுப பாவனை, சுப காமனை கொடுத்துட்டு போயிட்டே இருங்க. ஒவ்வொருத்தருக்கும் சுப பாவனை, சுப காமனை. நெக்ஸ்ட் அடுத்து இவங்க ஓகே, இவங்க ரொம்ப எதிர்மறையானவங்க, இவங்களை நிறுத்தி இவங்களுக்கு நிறைய நம்ம சக்தி கொடுக்கணும். அப்போ அவங்க அவங்கள பார்த்தோன்னே நமக்கு எல்லாமே ஞாபகம் வரும். இவங்க எவ்வளவு நமக்காக எதிர்மறையை செய்துட்டு இருக்காங்க, இப்படி செய்திருக்காங்க, அப்படி செய்திருக்காங்கன்னு. அப்போ அவங்கள என்ன பண்ணணும், அந்த இடத்துல கொஞ்சம் நிறுத்துங்க. நிறுத்திட்டு என்ன பண்ணுவீங்க,
நிறைய அவங்களுக்கு கொடுக்கணும் இல்லையா. நம்ம சுப பாவனையும் சுப காமனையும் நம்ம அவங்களுக்கு வந்து நிறைய கொடுத்து அப்புறம் அனுப்பணும். ஒரு ராஜா இருக்காரு. அவர் அதிகாலையில அவருடைய பால்கனில இருந்து பார்க்குறாரு. பார்க்கும்போது ரொம்ப தூரத்துல ஒரு பிச்சைக்காரன் இருக்காரு. அந்த பிச்சைக்காரன் அங்கிருந்து ராஜாவை வணங்குறான். ராஜா வந்து கோபம் வருது. அதிகாலையில எழுந்த உடனே ஒரு பிச்சைக்காரன் முகத்துல வந்து முழிச்சிருக்கோம், எவ்வளோ அசுபமான இருக்கு, ஏதோ ஒரு அசுபமா நடக்க போகுது அப்படின்னு நினைச்சுக்கிட்டே அங்க நடக்கிறாரு. அப்புறம் இப்படி அப்படின்னு இதை யோசிச்சு நடக்கும்போதே கீழே விழுந்துடுறாரு. விழுந்து காலில் அடிபட்டிருக்கு. அப்புறம் வைத்தியர் வராரு. கட்டெல்லாம் போட்டுட்டு கம்ப்ளீட் பெட் ரெஸ்ட்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து சொல்லிட்டு போறாரு. உடனே ராஜா நினைக்கிறாரு, இதெல்லாம் அந்த பிச்சைக்காரனால வந்த வேலைதான் அப்படின்னு நினைக்கிறார். உடனே வேலையாட்களை அனுப்பி அந்த பிச்சைக்காரனை வந்து கொண்டு வர சொல்றாரு. பிச்சைக்காரனை கொண்டு வந்துட்டு அவரை தூக்குலையும் தூக்குல போடணும் அப்படின்னு சொல்லிட்டு போட சொல்லிடுறாரு. தூக்குல போடும்போது கடைசியில ஏதாச்சும் சொல்லணும்னு விருப்பம் இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி உனக்கு என்ன கடைசியில நீ எதனும் சொல்ல விரும்புறியா சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா நான் இதை சொல்லியே ஆகணும். ஏன்னா எனக்கு எதுக்காக இன்னைக்கு தூக்கு தண்டனை அப்படின்னா, ராஜா என்னுடைய முகத்துல முழிச்சதுனால அவருடைய நாள் இன்னைக்கு வந்து அசுபமான ஒரு நாளாக போயிடுச்சு. அவருக்கு கால் உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு நானும் காலையில யாருடைய முகத்துல முடிச்சேன், ராஜாவுடைய முகத்துல. ஆனா இன்னைக்கு எனக்கு தூக்கு தண்டனையே அமைஞ்சிருச்சு. அப்போ யாருடைய முகம் ரொம்ப அசுபமானது அப்படின்னு சொல்லி அந்த பிச்சைக்காரன் வந்து சொல்றாரு. யோசிச்சு பாருங்க, மனசுக்குள்ள எதிர்மறை நிறைய நிறைச்சி வச்சிட்டோம். அந்த ராஜா நிறைய நிறைச்சி வச்சிருந்தாரு. அப்போ நம்மளுடைய மனசுல கூட நிறைய எதிர்மறையை நம்ம நிறைத்து கொள்ளும் பொழுது நம்ம நிர்ணயம் எடுக்கிறது கூட, தீர்மானிக்கிறது கூட அந்த சக்தியை நம்ம இழந்துடுறோம். வரதானத்துல ஞானம் அப்படின்னா, ஞானம் இருக்கக்கூடியவர்கள் ஏமாற்றத்தை அடைய மாட்டாங்க, புத்தி தெளிவா இருக்கும். இது எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. ஸ்லோகன் வந்து அனாதி ஆதி சம்ஸ்காரத்தை நினைவுல கொண்டு வந்தோம் என்றால் ஆடாமல் அசையாமல் இருக்கலாம் என்று சொல்லப்பட்டிருந்தது. இப்படிப்பட்ட அசையாமல் ஆடாமல் இருக்கக்கூடிய சுபபாவனை சுப காமனை வைக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு, இரக்க மனமுடைய ஆத்மாக்களுக்கு, மன்னிக்கக்கூடிய கடலாக இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு, நாலேஜ்ஃபுல் ஆத்மாக்களுக்கும், மற்றவர்களை பத்தி ஜட்ஜ் செய்யாத ஆத்மாக்களுக்கும், முடிந்தவைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கும், தன்னுடைய உள்ளுணர்வை ஆடாமல் அசையாமல் வைத்து கொண்டு சக்திசாலியாக இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கும், மதுபனுடைய எடுத்துக்காட்டு கூட பாபா கொடுத்தார். மதுபனுக்கு யார் வந்தாலும் பிரபாவித் ஆகிறாங்க. காரணம், அவங்களுடைய மனசுல ஒரு முத்திரை நல்லா பதிந்து விடுகிறது. அப்ப அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கும், தடைகளை அகற்றக்கூடிய ஆத்மாக்களுக்கும், ஊக்கம் உற்சாகத்தோடு இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கும், உயர்ந்த லட்சியத்தை உடைய ஆத்மாக்களுக்கும், எண்ணம் பேச்சு எல்லாவற்றையும் சமமாக வைத்திருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கும், ஆராய்ச்சி செய்யும் ஆத்மாக்களுக்கும், ஊக்கம் உற்சாகத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கும், தைரியத்தோடு இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கும், உயர்ந்த லட்சியத்தோடு இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கும், அமைதியின் யாத்திரை செய்விக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கும், எண்ணம் சொல் செயல் மூன்றும் சமமாக வைத்திருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கும், எடுத்துக்காட்டாக ஆகக்கூடிய ஆத்மாக்களுக்கும், இப்படிப்பட்ட சைத்தன்ய மூர்த்திகளுக்கும், சைத்தன்ய மூர்த்திகளே என்று பாபா சொன்னார் இல்லையா, அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கும், பிரம்ம பாபாவுக்கு சமமாக இருக்கக்கூடியவர்களுக்கும், நல்ல வைப்ரேஷன்ஸை பரப்பக்கூடிய ஆத்மாக்களுக்கும், உள்ளுணர்வு வைப்ரேஷன்ஸ் வாயுமண்டலத்தை சக்திசாலியாக மாற்றக்கூடிய ஆத்மாக்களுக்கும், பிரத்யக்ஷம் செய்யக்கூடிய ஆத்மாக்களுக்கும், தன்னையும் வெளிப்படுத்தக்கூடிய பாபாவையும் வெளிப்படுத்தக்கூடிய ஆத்மாக்களுக்கும், லட்சியம் லட்சணம் சமமாக வைத்திருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கும், ஆடாமல் அசையாமல் இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கும், ஞானி ஆத்மாக்களுக்கும், புத்திசாலி ஆத்மாக்களுக்கும், புத்தியை கிளியராக வைக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கும், ஏமாற்றம் அடையாத ஆத்மாக்களுக்கும், பாசிட்டிவான சூழலில் இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கும், தன்னம்பிக்கையோடு இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கும்,
பாப் தாதாவினுடைய அன்பு நினைவுகள். நமஸ்காரம். ஓம் சாந்தி.